வெல்கம் டு ரைடர் மணி விலாக்ஸ். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டையில் இருக்க காஞ்சனகிரி ஹில்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோன்னா, இந்த மலையில் ஒரு ராக் இருக்குது. அந்த ராக்கில் சவுண்டு கேட்கும், அதை பார்க்க தான் வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம இது பார்க்க ஒரு மலை மாதிரி தாங்க இருக்குது. ஹில்ஸ் மாதிரி ஏறுற மாதிரி தாங்க இருக்குது. ஏலகிரி ஹில்ஸ் எப்படி ஏறுறோம் அதே மாதிரி தாங்க இருக்குது. இங்கே சார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 rupees வாங்கினாங்க என்ட்ரிக்கு. 50 rupees கொடுத்துட்டு அவன் இங்கே அழகாக வந்துட்டு போகலாம். லோக்கல்னால் விடுவாங்கன்னு தெரியல, எனக்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். கூகுள் பேலாம் இருக்கான்னு தெரில. என்ட்ரி 50 rupees வாங்கிட்டு நம்ம பாருங்க. இதுவும் நல்லபடியாக மழை ஏறுதுங்க. மழை ஏறுற மாதிரி தாங்க இதுவும். சேஃபாக தான் ஓட்டணுங்க. சும்மா இது ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது. பார்த்துங்க, இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்லோப்பு, இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஏறும்போது ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் கியர்லேயே போவோம், இல்லைன்னா ரிஸ்க்கு தான். அங்கங்கே வியூ பாயிண்ட்டே இருக்குங்க, சேஃபாக தாங்க போகணும். மக்கள் இருக்காங்க. இங்க பாருங்க, ஐயோ வர்ற லவங்க, ஏழை பயங்கரமா இருக்கு. ஹார்னை யூஸ் பண்ணிட்டு போனுங்க. மலையில பாதை போட்டிருக்காங்க. ஸ்டீப்பா இருக்குங்க, செம்ம ஸ்டீப்புங்க இது, சூப்பருங்க. ஆனா ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அப்படியே விழுந்துருவாங்க, பார்த்து போங்க. இங்க வரீங்கன்னா பார்த்து வாங்க, ஹார்ன் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லயே வாங்க. எலக்ட்ரிக்கல் கூட இருக்குங்க. இங்க பாருங்க, கரண்ட் இருக்கு பாருங்க. மேல கம்பி போதா, கரண்ட் கூட இங்க இருக்குங்க. மேல அந்த கோயில், சிவன் கோயில், அந்த முருகர் கோயில் 2 இருக்குன்னாங்க. போய் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க வீவ, செம்மங்க. நம்ம சென்னை கிட்ட இந்த மாதிரி இருக்கா? அவங்க லெவலுங்க. அங்க பாருங்க, அந்த வியூ பாருங்க. லேகுங்க, லேகு. ஏலகிரி மாதிரி தாங்க இருக்கு. நான் இப்ப சம்மர் டைம்ல வந்திருக்கேன். இந்த மாதிரி வின்டர் டைம்ல அந்த மாதிரி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் அந்த டைம்ல வந்தீங்கன்னா பச்சை பசைன்னு இருக்குங்க. நிறைய வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மழை ஏறிடும், ஏன்னா சார்ஜ் இருக்கான்னு தெரியல வேற. செம்மாக வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமா இருக்கு இங்க இருந்து. ஸ்பீடாலாம் ஓட்டாதீங்க, ஸ்பீடாலாம் ஓட்டினீங்கனாலதாங்க கீழே தான் போகணும் ஸ்ட்ரைட்டா. 1500 ஹைட்ல நீருங்க இதோட ஹைட்டு, கடல் மட்டத்துல இருந்து. ஹைட்டு அங்க பாருங்க, என்னோட ரைட்ல பாருங்க அந்த வியூ. இருங்க, நிப்பாட்டுறேன் வண்டியா. அங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு? செம்மையா இருக்குதுங்க. விவசாயம் கீழெல்லாம் விவசாயங்க அதெல்லாம். செம்ம. நம்ம மேல அப்படியே ஏறுறோங்க. இது ஏர்பின் பெண்ட், சின்ன சின்ன ஏர்பின் பெண்ட் மாதிரியே இருக்குங்க. இது செம்ம அழகா இருக்குங்க. இதான் அந்த கோயில் நினைக்கிறேங்க. இந்த இருக்கு பாருங்க இந்த கோயில். என்ன போட்டிருக்கு? 1008 ஆதி சுயம்பு லிங்கம், வெட்டவெளி, பரபிரான். இருங்க, மேல போய் காட்டுறேன்.
இதுதான் இந்த 1008 விளக்கு போல சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அந்த கல் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு அங்கே இருக்க ஏரியா பசங்க தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பசங்க தான் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. நம்மளுக்கு வழி தெரியாதையா புதுசு, அதனால் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க. அப்படியே அவன் பின்னாடி நான் போயிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பாறை பாறையாக ஏற வழியெல்லாம் சின்ன சின்ன பாறை பாறையாக இருந்துச்சு. இதாங்க அந்த பாறை. இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா தட்டினா சவுண்டு கேட்குது, ஆனால் மற்ற பாறையில் தட்டினா சவுண்டே கேட்கல. இதாங்க இந்த மலையில் இருக்க அதிசயம். அடுத்தது பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருக்கான், வாங்க நான் போகலான்னு கூப்பிட்டு போனானுங்க. இது குணா கேவ் மாதிரி இருந்துச்சு சின்னதாக. இதில் இறங்கி போனானுங்க. அப்படி நானும் உங்கள் பின்னாடி அப்படியே இறங்கி போனேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது புதுசாக. ஏன்டா எவ்வளோ அழகாக பார்த்தீங்களாங்க. இறங்கி வர்றதுதாங்க இந்த பாதை பாருங்க. அந்த கல் தாங்க அங்கே தெரியுதா, அதான் அடையாளம். அங்கே சிவன் இது இருக்கும் பாருங்க, அங்கே தாங்க அந்த கல் இருக்குது, சவுண்டு கேட்குற கல். வந்தீங்கன்னா அது பாருங்க, அந்த நம்ம கோயில் பார்த்தோம், அந்த கோயில் அப்படியே நடந்து இந்த பாதை வழியாக வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மலை ஏறிடலாங்க. ஆனால் வரும்போது பார்த்து வாங்க, ஷூ எதனா போட்டு வாங்க, ஸ்லிப் ஆகக்கூடாது. முக்கியமாக மழை டைமில் ஏறாதீங்க. கல் கொஞ்சம் கிரிப்பாக தான் இருக்குது, பட் ஆனால் இறங்கும் போது பார்த்து ஸ்லிப் ஆகுது.
நீங்கள் நல்லா கிரிப்பான ஷூ எதனா போட்டுவாங்க, ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி ஷூ. அப்படி இல்லைன்னா வெறுங்காலோட மேலே ஏறிடுங்க அந்த மலையில். நம்ம மலையை ஏறியாச்சு, அதை பார்த்தாச்சு. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதாங்க அதை ஏறி முடிச்சு நம்ம திருப்பி கிளம்பிட்டோங்க. அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் காட்டுறேன். நீங்கள் வரும்போது ஸ்லிப்பர் போட்டு வந்தீங்கன்னா மலை ஏறும்போது பார்த்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லிப்பர் அவுத்துருங்க, இல்லைனா உங்களுக்கு சறுக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை ட்ரெக்கிங் ஷூ எதனா போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்புறோம். ட்ரெக்கிங் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், அங்கங்கே மலை இருக்குது. இப்போ என் பின்னாடி ஒரு மலை இருக்கு இல்லையா, இந்த மலைக்கு ஏறலாம், அப்படியே இந்த ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணலாம். அப்படியே என்னோடய இந்த சைடு பாருங்கள், இங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலையில நீங்கள் போயிட்டு அதே மாதிரி ஏறலாம். ஏறி நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணோன்னா உங்களுக்கு ஆசைனா, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து ட்ரெக்கிங் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள், ஆபத்தும் இருக்குது இதில். கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கூப்பிட்டு வாங்க, தனியாக வராதிங்க. அவ்வளோதாங்க, நம்ம மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. பார்த்து இறங்கணுங்க. இங்கே சேஃப்டிக்கு சைடில் பேரிகார்டு கூட இல்லைங்க. நியூட்ரலில் தாங்க போகுது, பார்த்தீங்களா வண்டி நியூட்ரலில் தான் போகுது. வருங்க செம்ம ஸ்பீடு. நியூட்ரலே பாருங்க, 33 போகுது, 36ங்க. ஐயோ, மைக்கை செட் பண்ண மாட்டேங்க, இருங்க மைக்கை செட் பண்ணுறேன். பாருங்க, நியூட்ரல்லே இறக்காதீங்க வண்டியை, கியர்லேயே வச்சுக்கோங்க. கியரில் இறக்கணும். நீங்கள் நியூட்ரலில் போட்டு இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூட்ரலில் போட்டு இறக்காதீங்க. பாருங்க, கிளச்சை நான் ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். அது நியூட்ரலுக்கு சமம் தான். இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. அடி செம்ம காத்தடிக்குதுங்க. இங்கே பாருங்க, ஆர்பின் பேண்டு. பார்த்து இறங்கணுங்க. இலையில் 3 நிறைய பார்த்தோம். இங்கே பாருங்க, ஒரு ஏர்பின் பேண்டு செம்ம. அங்கே பாருங்க அந்த வியூவை. நம்ம சென்னையில இருந்து ஒரு 140 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மலை ஏலகிரியோட ஃபீலிங் நீங்கள் ஃபீல் பண்ணலாங்க. ஏலகிரி, கொல்லிமலை அந்த லெவலுக்கு இல்லைனாலும் ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரிங்க. அதோட மினியேச்சர் மாதிரி நீங்கள் இதை பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. சின்ன அட்வென்ச்சர் சொல்லலாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ராணிப்பேட்டை வந்தீங்கன்னா அழகா இருக்கு. பார்த்தீங்களா தங்கத்து எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குங்க. என்னங்க இது கொஞ்சம் பேரியர்லாம் போட்டு இது பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அங்கங்க பாதை உருவாகிருக்கு பார்த்தீங்களா, யாரும் நடந்து போய் அங்கே நடந்து போகிற வழி இருக்கு. அப்போனா கிளச்சை பிடிச்சா அது பாட்டும் போவோங்க. கியர்லேயே வண்டி ஓட்டுங்க, சேஃபாக தான். இங்கேயும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நைட்டு கூட வரலாம் போலங்க. ஆனால் 5:30 வரைக்கும் தான் என்ன அலௌடுங்க, அதுக்கு மேலே அலௌடு இல்லை. இந்த பாருங்க எப்படி இறங்குது.
எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மாதிரி இயற்கையெல்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் பாதுகாக்கணும் அழிக்காம. பாருங்க மழை தாங்க இந்த ஏரியா சுற்றி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக மழை தான் இருக்கும் போலயே. அங்கே பாருங்க எனக்கு ஆப்போசிட்டில் வந்து தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வாவ். சின்ன சின்ன பசங்க கூட இங்கே மலை ஏற வந்துட்டானுங்க, வந்துட்டு சும்மா விளையாடிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு சண்டேனால. அது ஒரு ஜாலி போல அவங்களுக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதுதாங்க என்ட்ரன்ஸு. அவ்வளோதாங்க, வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ். இப்படியும் போகலாங்க. மலைங்க, இந்த மலை ஷார்ட் ரூட்லாம் இருக்குங்க. இந்த வந்தீங்களா, இந்த மெயின் ரோடு தாங்க. இந்த மெயின் ரோடில் வர வழியில் உங்களுக்கு இங்கே போர்டே போட்டிருக்கோம். இது வருங்க, இந்த மாதிரி போட்டிருக்கோங்க உங்களுக்கு. இது மெயின் ரோடு. இது மெயின் ரோடில் வந்தீங்கன்னா திருக்காஞ்சனகிரி கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்கோம். வந்தீங்கன்னா இந்த ரோடு, அப்படியே இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா மலையில் போயிட்டு 2 கோயில் இருக்கும். பார்த்துட்டு மலையில் அந்த சவுண்டு கல் கேட்குது பார்த்தீங்களா, கல்லில் சவுண்டு இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க நீங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வரும்போது நான் அந்த வழியை காட்டல, இப்போ போகும்போது அந்த வழியை காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.